சுவானக மக்களே இருக்கு இந்த சீசன் தரமான சம்பவம் இருக்கு. நான் முன்னாடியே சொல்லினேன், இந்த சீசன் வரப்போற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் செத்தாங்கடா, வச்சு செய்ய போறாங்க அப்படி சொல்லி ஒரு சம்பவம் சொல்லியிருந்தேன். அதுக்கான ரீசன் என்னன்னா, ஜியோ வந்து நம்ம ஹாட் ஸ்டார் கூட மெர்ஜ் ஆயிட்டாங்க. சோ அது மட்டும் இல்லாம இந்த பிக் பாஸ்க்குள்ள இந்த எண்டமோல் ஷைன் நடத்துறாங்கல்ல, இந்த பிக் பாஸ்க்குள்ளயுமே பாதிக்கு பாதி ஜியோட டீம் உள்ள வந்துட்டாங்க. சோ ஜியோ வந்து மொத்தமா டேக் ஓவர் பண்ற மாதிரி இருக்கு. அதனால வரப்போற சீசன் உள்ள வர்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வச்சு செஞ்சுருவாங்க. அந்த டாஸ்க்குங்க பேர்ல இந்த ஹிந்தி தெலுங்குல எல்லாம் நடத்துறாங்களே, அந்த மாதிரி தரமான சம்பவம் இருக்கும்னு சொல்லிட்டு முன்னாடியே பேசியிருந்தேன். பட் இது கண்டஸ்டன்ஸ்க்கு மட்டும் இல்ல நண்பர்களே, இந்த சீசனை ஹோஸ்ட் பண்ண போற ஹோஸ்டுக்குமே இருக்கு. ஏன்னா இந்த சீசன் டிஆர்பி தான் உங்களுக்கு முக்கியம். அதனால எந்த லெவலுக்கு ஃபைட், எந்த லெவலுக்கு கான்ட்ரவர்சியா கொண்டு போக முடியுமா அந்த லெவலுக்கு கொண்டு போவாங்க அப்படிங்கிறது உறுதியாயிட்டு, அதுக்கான அபிஷியல் நியூஸ் கூட நேத்து வந்திருக்கு, நீங்க பாத்துருப்பீங்க. ஹாட் ஸ்டார் ஜியோ இந்த ரெண்டுமே மெர்ஜ் ஆயிட்டு. சரி, அப்போ இந்த சீசன் லைவ் எல்லாம் எங்க போற போகும்? ஜியோ சினிமால போகுமா, ஹாட் ஸ்டார்ல போகுமா? இந்த 1 hour எபிசோட்லாம் எங்க போற வரும்? விஜய் டிவில வருமா, கலர்ஸ்ல வருமா அப்படிங்கிற டவுட் உங்களுக்குள்ள இருக்கும். சோ அதை பத்தி மொத்தமா கிளாரிஃபை பண்றேன். சோ ரெண்டாவது பாத்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட். ஆனா தரமா தான் எடுத்திருக்கீங்கடா, தரமா தான் எடுத்திருக்கீங்க. நான் சொன்ன மாதிரி தான் நண்பர்களே, என்னோட வீடியோ எல்லாம் நீங்க கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கீங்க, இந்த வேர்டு கண்டிப்பா நோட் பண்ணிருப்பீங்க. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் புது முகங்கள் எதுவும் இருக்க போறது இல்ல. கண்டிப்பா நமக்கு தெரிஞ்ச ஃபெமிலியரா ஆட்களை நம்ம பார்த்துட்டு இருப்போம். இந்த குக் வித் கோமாளி இந்த மாதிரி ஷோல அதிகமா பார்த்த ஆட்களை தான் இந்த சீசன்ல எடுப்பாங்க அப்படிங்கறத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த சீசன் டிஆர்பி முக்கியம். அதுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அப்புறம் காமனர்ஸ் யாரா எடுத்து இல்ல புது முகங்களை யாரா எடுத்து அவங்க மிச்சர் கிச்சர் சாப்பிட்டு உட்காந்துட்டானா டிஆர்பி படுத்துரும். அந்த வயசு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் அண்ட் ஃபைட்டை கொண்டு போறதுக்கு எல்லாமே தெரிஞ்சவங்களை தான் உள்ள இறக்குறாங்க நண்பர்களே. சோ அதை பத்தி பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் சரி ப்ரோ, ஜியோவும் ஹாட் ஸ்டாரும் மெர்ஜ் ஆயிட்டாங்க. சோ அப்ப இந்த லைவ் எங்க தான் டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஹாட் ஸ்டார்ல தான் வரும்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் 30 நாள் தான் இருக்கு. சோ அந்த 30 நாளுக்குள்ள ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து இந்த சீசன் வந்து ஜியோ சினிமா தான் லைவ் போகும், அங்க போய் பாருங்கன்னா கண்டிப்பா நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. மீன்ஸ் எப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாமே போயிடும், இந்த பிக் பாஸ் நடக்குதா அப்படிங்கறதே தெரியாம போயிடும். அது மட்டும் இல்லாம இந்த 1 hour எபிசோட் அது எல்லாமே விஜய் டிவில தான் வரப்போகுதுன்னு சொல்லி உறுதியாயிட்டு, ஏன் ப்ரோ ஜியோ சினிமா எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா அது கலர்ஸ் கைக்கு தானே போகும், அந்த மாதிரி எங்கேயா மாத்திடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மாத்துவாங்க. ஆனா அது இந்த சீசன் கிடையாது. அடுத்த சீசன் கண்டிப்பா இது மாறுபடும் அப்படிங்கிறது உறுதியாயிட்டு, மேபி எண்டமோல் ஷைன் வந்து கண்டிப்பா கலர்ஸ் கைக்கு கொடுக்கலாம், இல்ல ஜி தமிழ் கொடுக்கலாம், யாருக்கு வேணா கொடுக்கலாம், அது அவங்க கையில தான் இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் கலர்ஸ் கைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஹாட் ஸ்டார்ல தான் லைவ் ஆகும், 1 hour எபிசோட பொறுத்த வரைக்கும் விஜய் டிவில தான் வரும் அப்படிங்கிறது உறுதியாயிட்டு. ஓரளவு நியூஸ் இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆன நியூஸ் அதுதான். ஏன்னா ஜியோ சினிமா வந்து ஹாட் ஸ்டார் தான் பை பண்ணிருக்காங்க, விஜய் டிவி எல்லாம் ஒண்ணு பை பண்ணல நண்பர்களே. இதையும் சில பேர் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. ஸ்டார் விஜய் பை பண்ணிட்டாங்க, ஸ்டார் குரூப் யாரும் பை பண்ணல. ஹாட் ஸ்டார்ல தான் ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி ஜியோ கைக்கு போயிருக்கத வர ஸ்டார் குரூப் யாரும் பை பண்ணல. சோ அதெல்லாம் போட்டு கொலாப்ஸ் பண்ணிக்காதீங்க. பட் இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும் நண்பர்களே, இந்த சீசன் மட்டும் தான் விஜய் டிவி ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் தான் உள்ள வருவாங்க. பட் இதுக்கப்புறம் வரப்போற சீசன் எல்லாருமே வெறித்தனமா இருக்குங்கிறத நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா ஜியோ சினிமா உள்ள வந்திருக்கா, அவங்கள பொறுத்தவரைக்கும் டிஆர்பி தேவை. சோ அவங்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஃபெமிலியரா, ரொம்ப மக்கள் மத்தியில தெரிஞ்ச ஒரு ஆட்களை தான் உள்ள எடுப்பாங்க. சோ அந்த வகையில அதிகபட்சமா எடுக்கிற ஆட்கள் யாரா இருப்பாங்கன்னா காமனர்ஸா இருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் இன்ஸ்டா செலிபிரிட்டிஸ், யூடியூப்ல அதிகமா பேசப்பட்டு இருக்க நபர்கள், அப்புறம் எல்ஜிபிடி இந்த இதுல இருந்து வர்றவங்க. சோ இந்த மாதிரி அதிகமா ஒரு கான்ட்ரவர்சி இருக்க ஆட்களை மட்டும் தான் எடுப்பாங்க. சோ அடுத்த சீசனை பொறுத்த வரைக்கும் கான்ட்ரவர்சிக்கு பஞ்சமே இருக்காது. பட் இந்த சீசன் கண்டிப்பா ப்ராடக்ட் தான் நிறைய பேர் உள்ள இருக்க போறாங்க. சரி, அந்த ப்ராடக்ட் லிஸ்ட பாத்துருவோமா? சோ இந்த வகையில திரும்ப 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 இருக்கிற ஆள் ஜோயா தான். ஜாலின் ஜோயாவா தான் முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க. ஜாலின் ஜோயா முதல் ஆளா வீட்டுக்குள்ள போற அளவு கூட வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சோ அந்த மாதிரி பேசப்பட்டு இருக்காங்க. சோ ஜாலின் ஜோயா கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. பட் கடைசி வீடியோ வரத்துக்கு ஜாலின் ஜோயா வேண்டான்னு ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்கு, ஜாலின் ஜோயா வந்தா நல்லா இருக்கும் இன்னொரு குரூப் சொல்லிட்டு இருக்கு, ஜாலின் ஜோயா வந்தா நடிப்பாங்கன்னு இன்னொரு குரூப் சொல்லிட்டு இருக்கு. இது எதை நம்பன்னு எனக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்கப்பா. ஜாலின் ஜோயா வந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி உங்களோட கருத்தை மறக்காம சொல்லிருங்க. ரெண்டாவது மாக்காப்பா கண்டிப்பா இருக்காருப்பா, ஏன்னா திரும்பவும் சொல்றேன் டிஆர்பி முக்கியம். சோ அந்த வகையில மாக்காப்பா கண்டிப்பா அந்த சீசன்ல இருக்காங்க. மாக்காப்பா அப்ரோச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி நியூஸ் வந்திருக்குது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் மாக்காப்பா வருவாரான்னு கேட்டீங்கன்னா கஷ்டம் தான். இருந்தாலும் ஒரு விஜய் டிவி ப்ராடக்ட் அங்கதான் வாழ்ந்துட்டு இருக்காரு, அவங்க தான் வாழ்க்கை கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி கூட்டா இவர் வராமலாம் இருக்க முடியாது. அதனால இந்த சீசனை வந்து மாக்காப்பா இருக்காரு கண்டிப்பான்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது டெய்லர் அக்காவை அப்ரோச் பண்ணிருக்கதா நியூஸ் வந்திருக்குப்பா. டெய்லர் அக்கா வந்து வாங்க பிக் பாஸ்க்கு வாங்கல, அங்க வந்து ஃபிட் செக் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. பட் டெய்லர் அக்கா ஆல்ரெடி நிறைய கான்ட்ரவர்சியில மாட்டி இப்பதான் ஏதோ அப்படி இப்படி தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. அதனால அவங்க இந்த வீட்டுக்குள்ள வருவாங்களா அப்படிங்கறது ஒரு டவுட் இருக்கு. டெய்லர் அக்கா ஃபேன்ஸ் இருக்கீங்களாடா, எக்ஸ் போயிட்டு இந்த பேட்மேன் ஷூட்லாம் தச்சு கேட்டுட்டு இருப்பீங்களா, வந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. சோ ரெண்டாவது பாத்தீங்கன்னா ராப்பர் சொந்த வழியில பாத்தீங்கன்னா நம்ம ஏகே அனீஷ், சோ இவர் வந்து கண்டிப்பா அந்த வீட்டுல இருக்காருன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்குது.
ரேப்பர் இருக்காருப்பா, இந்த சீசன் ஒரு ரேப்பர் இருக்காரு. ஆனா ஏகே அனீஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் துரு தான் இருக்காரு, நிறைய சம்பவங்கள் பண்ணியிருக்காரு வெளியே, அதாவது பாட்டு போடுறத சொல்றேன். ஸோ அந்த வகையில் வீட்டுக்குள்ள போய் நல்லா கலகலப்பா வச்சிருப்பாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. உங்களோட கருத்துன்னு சொல்லிருங்க. ரெண்டாவது இந்த இடத்துல இருக்கிறது அருண் யாரும் தெரிஞ்சிருக்கோம், சீரியல் ஆக்டர். ஸோ இவருமே கண்டிப்பா அது எல்லாமே கன்ஃபார்ம், எல்லாமே கண்டிப்பா அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னு சொல்லி பேசப்பட்டு இருக்காங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இவங்க எல்லாம் கண்டிப்பா இருக்காங்கப்பா. ஏன்னா நான் சொன்னேன்ல, திரும்ப சொல்றதா, தெரிஞ்ச முகங்கள் மட்டும் தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்க போறாங்க. அந்த வகையில சீரியல் ஆக்டர் அருண் கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள இருக்காருன்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. சீரியல் ஆக்டர் அருண் எப்படி வந்திருப்பாரு, சீரியல் நடிச்சு மட்டுமா நம்ம அர்ச்சனாக்கா வந்து ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க, வாய்ப்பு இருக்கு நண்பர்களே, வாய்ப்பு இருக்கு. சொந்த வகையில சீரியல் ஆக்டர் அருண் அந்த வீட்டுல இருக்காரு அப்படி சொல்லி இப்போதே கன்ஃபார்ம் ஆயிருக்குது. சோ ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரியாஸ் கானுமே கண்டிப்பா அந்த வீட்டுல இருக்காருப்பா அப்படி சொல்லி ஒரு நியூஸ் பேசப்பட்டு வருது. எப்படிரா அப்படின்னு எனக்கு இருக்கு. பட் ரியாஸ் கான் வந்து பேக் அடிச்சதான் ஒரு நியூஸ் இருக்கு. எனக்கு கமல் சார் இல்லைன்னு இல்லப்பா நான் வரல அப்படின்னு சொல்லி அவர் சைட்ல இருந்து ஒரு நியூஸ் வந்ததான் ஒரு இது இருக்கு. பட் பேசப்பட்டு இருக்காருப்பா, ரியாஸ் கான் இருக்காருன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது கார்த்திக் குமார், ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடி, அது மட்டும் இல்லாம நிறைய மூவில கூட பார்த்திருப்பீங்க. இவருமே இந்த வீட்டுல கண்டிப்பா இருக்காருன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஏன் ப்ரோ இவர் அப்படின்னு ரீசெண்ட் டேஸா நல்ல ஒரு கான்ட்ரவர்சில இருந்தாரா அண்ணன். சோ கான்ட்ரவர்சி தானே முக்கியம். இந்த சீசன் என்ன வேணும், டிஆர்பி. அந்த வகையில கண்டிப்பா அண்ணன் இருக்காரு இந்த வீட்டுக்குள்ள அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. ரெண்டாவது சோனியா அகர்வால், சோ இவங்களுமே நிறைய சீசன் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த சீசன் இவங்க கண்டிப்பா வீட்டுக்குள்ள இருக்காங்க நண்பர்களே, இருக்காங்க அப்படி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா திவ்யா துரைசாமி, இவங்களே நீங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்க. குக் வித் கோமாளில பாக்குறீங்களோ இல்லையா, நிறைய மூவி நடிச்சிருக்காங்க, நிறைய சீரியல் கூட பண்ணிருக்காங்க. சோ இவங்களுமே இந்த பிக் பாஸ் வீட்டுல கன்ஃபார்ம் வராங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. இவங்க எல்லாருமே வெளியே அதிகமா பேசப்பட்டு இருக்கு நபர்கள். இவர் திவ்யா துரைசாமி எல்லாம் ரீசனா குக் வித் கோமாளில நல்லாவே பேசப்பட்டு இருக்கு ஒரு நபர். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஒரு செப்பரேட் ஃபேன் பேஸ் இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். அதனால இவங்க எல்லாம் கண்டிப்பா இந்த வீட்டுல இருக்காங்கன்னு ஒரு நியூஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா ஒரு மூவி வேற பண்ணிருக்காங்க. சோ அந்த மூவி வந்து இன்னும் 2 daysல ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க எல்லாம் கண்டிப்பா இந்த வீட்டுல இருக்காங்கப்பான்னு ஒரு நியூஸ் வந்துட்டு. அடுத்தது சிங்கர் பூஜா, இவங்களையுமே குக் வித் கோமாளில பாத்திருப்பீங்க. இவங்க எல்லாம் ஒரு ரூமர் மாதிரி தான் இருக்கு. சோ இதுக்கப்புறம் சொல்ற நபர்கள் எல்லாம் மோஸ்ட்லி ரூமர்ஸ் தான். சோ பூஜா வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா பூஜாவுமே ரீசெண்டா பயங்கர ட்ரெண்டா போயிட்டு இருக்காங்க. அந்த பூஜாவும் கண்டிப்பா இந்த சீசன்ல இருக்காங்கப்பா அப்படி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. அடுத்தது சீரியல் ஆக்டர் தீபக், இவருமே கன்ஃபார்ம் இந்த வீட்டுல இருக்காங்கப்பா. ஏன்னா எல்லா சீசனுமே விஜய் டிவி ப்ராடக்ட்ல இந்த சீரியல் ஹீரோஸ் நிறைய பேர் உள்ள வருவாங்கல்ல. சோ அந்த வகையில இவர் தீபக் அருண் எல்லாம் கண்டிப்பா இந்த வீட்டுல இருக்காங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருக்கு. இருந்தா நல்லா தான் இருக்கும். ஏன்னா தெரிஞ்ச முகங்கள் தான் இந்த சீசன் வேணும்ப்பா. என்ன பொறுத்தவரைக்கும் தெரிஞ்ச முகங்கள் தான் வேணும். அப்பதான் டிஆர்பி அடி வாங்குறது ஓரளவு நீட்டா போகும் நான் நம்புறேன். அடுத்தது இவங்களும் குக் வித் கோமாளியை சேர்ந்த ஒரு நபர் தான் கனி. இவங்களும் பாத்துருப்பேன். சீசன் 4 சீசன் 3 ஏதோ சீசன் 5 கரெக்டா தெரியல. சீசன் 5 இப்பதான் நடக்கு. சீசன் 4 சீசன் 3 நினைக்கிறேன். டைட்டில் வின்னர், குக் வித் கோமாளியோட டைட்டில் வின்னர் நினைக்கிறேன் கனி. சோ அவங்க வந்து இந்த சீசன்ல கண்டிப்பா இருக்காங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்குது. இருக்கலாம். அதான் திரும்ப சொல்றது அந்த ஒரு விஷயம் தான். கண்டிப்பா தெரிஞ்ச முகங்கள் அப்படிங்கிற காரணத்தினால கண்டிப்பா இவங்க எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பட் இவ்வளவு தெரிஞ்ச முகங்கள் இருந்தா இந்த சீசன் நல்லா இருக்குமா? எப்படி மீன் ஃபுல்லாவே தெரிஞ்ச முகங்கள் அப்படி இருக்கும்போது இவங்க இதுதான் பண்ணுவாங்க, இவங்க இதுதான் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில ஒரு இது இருக்கு. அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாவே தெரிஞ்ச முகங்கள் போட்டாங்கன்னா மேபி அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது டிஆர்பி டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு. 1-2 பேர், ஒரு 5-6 பேரை வந்து தெரியாத முகங்கள், ரொம்ப ரக்கட்டா கான்ட்ரவர்சியான ஆட்களை எங்கேயா தேடி எடுத்து போட்டீங்கன்னா சண்டை காட்சிகள் நிறைய இருக்கும் நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம பார்த்ததுல முக்காவாசி பேர் பெண்கள் லிஸ்ட்லவே வந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த சீசனுமே அப்படி பெண்களுக்கே போக போதா அப்படின்னு கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. ஏன்னா பேசப்பட்டு இருக்கிற லிஸ்ட் எல்லாமே அப்படிதான் இருக்கு. பட் பார்க்கலாம், போக தான் தெரியும். ஏன்னா இதுல முக்காவாசி ரூமர்ஸா கூட இருக்கலாம். என்ன பொறுத்த வரதுக்கு இந்த சீசனுமே ஒரு பெண் போட்டியாளர் தான் டைட்டில் வின் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு சென்ஸ் சொல்லுதுப்பா, அந்த வகையில சொல்றேன். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுல அஸ்வின் குமார பேசப்பட்டு இருக்காரு. குக் வித் கோமாளி தான். சோ இவர் பேசப்பட்டு ஒரு நபரா இருக்காரு. பட் இவர் வந்து நொடின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கனால வருவாரா அப்படிங்கறதெல்லாம் ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. சோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பார்க்கலாமே. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுல யார் வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. இதுல வந்து யார் வந்தா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க? கண்டிப்பா ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. உள்ள என்ட்ரானே இந்த ஆளுக்கு நான் ஃபேன் பேஸ் கிரியேட் பண்றேப்பான்னு சொல்லி ஒரு சப்போர்ட்டை கொடுப்பீங்க. அதுல யாருக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து